Hi friends, welcome to Vadai Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கலாம், பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ என்ன ஸ்நாக்ஸ்னா நான் இன்னைக்கு கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். கருப்பு கொண்டக்கடலை நம்ம வடை தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கப் கருப்பு கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா, இஞ்சி. நெக்ஸ்ட்டு சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பாப்பாவுக்கு கொடுக்கறதால நான் பச்சை மிளகாவையும் இஞ்சியோ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதால வாயில் படாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த வடை பண்ணலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு, நெக்ஸ்ட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம வடை செய்தோம்னா இந்த சோம்பு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் இது ரெண்டுட்டுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி, சோம்பு, சீரகம் நம்ம எல்லாம் நம்ம பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய கிடையாது, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க கொண்டக்கடலையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். நம்மளுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி மசியணும். இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுருங்க. கொண்டக்கடலையில் நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. குழந்தைங்களுக்கு இப்போவே நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த கொண்டக்கடலையிலே இப்போ நான் இதில் 2 மடங்காக நான் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி ஊற்றிலாம் அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலையில் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதவே நீங்கள் சால்ட் போட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நம்ம நல்லா கொஞ்சம் மைய அரைச்சி எடுத்துனாச்சு. ரொம்ப மைய இருக்க தேவையில்ல. நம்மளுக்கு வடை கிறிஸ்பியாக வராது. அதுக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் கொதப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தண்ணி நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் அரைச்சிருக்கேன், தெளிச்சு தான். இப்போ இது கூட நமக்கு தேவையான நான் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் நான் அரைக்கும் போது சேர்க்கல. நெக்ஸ்ட்டு ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு பொடியாக நறுக்கினது. இப்போ உங்களுக்கு ஸ்பைசி பட்டலைன்னா நீங்கள் இது கூட நீங்கள் ஸ்பைசி போட்டுக்கலாம். நான் பாப்பாவுக்கு கொடுக்கறதால கொஞ்சம் நான் ஸ்பைசி கம்மியாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நறுக்கி வச்சது, இது எல்லாத்தையுமே இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வடை ரொம்ப ஈஸி. நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சிட்டோம்னா நம்ம ஈவினிங்கில் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா நீங்கள் மார்னிங்கே நீங்கள் ஊற வச்சுட்டு போனீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ கிட்ஸுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் நமக்கு நல்ல ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி சின்ன சைஸ்க்கு தட்டி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போதைக்கு ஒரு 4 வடை போட்டிருக்கேன். இந்த 4 வடையை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வடை நம்மளுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தா பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது வடை. இப்போ நம்ம பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடை நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு ஆயில் கூட ரொம்ப இழுக்கல, நம்மளுக்கு மசால் வடை மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு அந்த கொண்டக்கடலை டேஸ்ட் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஹெல்த்தி. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி கொண்டக்கடலையில் இந்த மாதிரி வடை நீங்கள் பண்ணி சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தி.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வடை வந்து நம்ம சர்விங் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரே ஒரு வடை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நல்லா அவுட் சைடு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து சட்னியும் ஒரு கப் டீயை வச்சுருக்கேன். நம்மளுக்கு வடைனாவே ஒரு கப் டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதை இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.